ஸோ ஐயப்ப நகரில் பரவாயில்லைங்க ரெண்ட். ஏன்னா எவ்வளோ 26,000 இப்போ தான் அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு இருந்தேன். 26,000ன்றாங்க. அப்படியா? எங்கே எங்கே நிஜமாவா? ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டட் வீடு தேடிட்டு இருந்தோங்கள்ல, அதில் பார்ட் 2 பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்பன் நகரில் இருக்கோம். கரெக்டாக என்ன லேஅவுட்டு? ஸ்ரீரெட்டி லேஅவுட்டா? ஸோ அந்த மாதிரி ஸ்ரீரெட்டி லேஅவுட்ன்ற ஒரு பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வீடு கிடைக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ நம்ம கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை இது பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அந்த பிளேசஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க, எங்களுக்கு நியராக எது இருக்குதோ, நியர்ன்றதை விட இவங்களுக்கு ஸோ ஆஃபீஸ் எது கிட்டே இருக்கோ, ஸோ அங்கே தான் நாங்கள் வீடு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சஜஷன் கொடுத்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய நல்ல சஜஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போய் சர்ச் பண்ணுறோம், எது எங்களுக்கு நியராக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கெல்லாம் சர்ச் பண்ணுறோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடு கேட்போம். தமிழ் பட்டு வருது. ಹಲೋ ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಟೂಲೆಟ್ ಬೋರ್ಡ್ ನೋಡಿದ್ದೀನಿ 1 BHK ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಆ್ಯಂಡ್ ಸೆಕೆಂಡ್ ಫ್ಲೋರ್. ಅಲ್ಲ, ಅದು ಮನೆ ಹತ್ರ ಇದ್ದೀನಿ. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வீடு பார்த்தீங்கன்னா கிளான்சல். இது 8 lakhs ரிலீஸுக்கு தான் தருவாங்களாம். ஸோ ரெண்ட்டுக்கு இல்லையா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு தேட ஆரம்பிப்போம். வாங்க போகலாம். எடுக்கு சார், வண்டியே எடுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். லீஸுக்கு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம கிட்டே இப்போ காசு இல்லை, நம்ம லீஸுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ நம்ம ரெண்ட்டுக்கு தான் போய் ஆகணும் சார். 8 lakhs வச்சுருக்கீங்களா? 8 lakhs இல்லைன்னாலும் எங்கள் ஏரியாவில் நல்ல வீடே ஒரு 10 lakhs 15 lakhsக்கெல்லாம் லீஸுக்கெல்லாம் இருக்குதுங்க. அல்ல ஆமாம் தானே இருக்கா? காசு இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போது ஸோ ரெண்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்திருப்போம். ஸோ எங்கள் ஹாலுக்கு பார்த்திங்கன்னா கால் வலி. ஸோ அதனால் நம்ம ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கோம். இது என்ன ரோடு இருக்கு? எவ்வளோ இருக்கும் இங்கே ரெண்ட்டு? இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமோ பார்த்திங்கன்னா. நாங்கள் தேடுற வீடு பார்த்திங்கன்னா 16 பிலோ இருந்ததாங்க நாங்கள் வருவோம். ஏன்னா ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஸ்டே இருக்கிறது எங்களுக்கு அந்த ஒரு ரோட்டில் போகலாண்டா, அங்கே ஒரு இது இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஸ்டேயாக இருக்கிறது நியர்பை எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் அண்டு பஸ் ஸ்டாப்பு ஃபுல்லாக கிட்டையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அதுக்கு கம்மியாக கிடச்சா ஓகே, கொஞ்சம் நாங்கள் அவுட்டரில் வந்தோம் இல்லையாடா. அதை விட எங்களுக்கு ஜாஸ்தியாக கிடச்சி நாங்கள் அவுட்டரில் வந்து யூஸ் இல்லை. அந்த ரோடு போ. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உள்ள வந்தோம். இங்கே ரோடே இல்லை போலையே, எப்படி போகிறது? கிற்கா நான் அந்த ரோடு சொன்னேன், இங்கே ரோடே இல்லை இப்போ. ஸோ இங்கே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கல, இது புது பில்டிங்ஸோ பாரு சார். ரோடே இல்லை சார், முக்கு சந்துக்குள்ளே வந்துட்டீங்க சார். பார்த்தீங்கன்னா ரோடே இங்கே இல்லை. ஸோ இங்கே ஒரு பில்டிங் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ நல்லா தெரியாது எங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நோ புரோக்கர் மூலியமாகவும் சர்ச் பண்ணலாம். ஆனால் நோ புரோக்கர் மூலியமாக சர்ச் பண்ணப்போ என்னாச்சு, ஐயோ கிட்டக்க வந்துச்சு. பாக்ஸ் தருங்க. இது எப்போ ரெடி ஆகும்? இங்கே நிறைய பில்டிங்ஸ் ஆகுதுடா, 2 ஆகுது இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நோ புரோக்கர் மூலியமும் சர்ச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நிறைய எப்படின்னா எங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன்ஸ் இதில் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இறங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே கிளத்துல இறங்கி தேடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்களே சர்ச் பண்ணிக்கிறோன்றதுனால நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரோட்டில் ஒரு பில்டிங் இருந்துச்சு. இது ஒரு 2 BHK 24 hours வாட்டர் லிஃப்ட் எக்ஸிலிட்டிஸ். பிருந்தாவனா லேஅவுட்டா? ஒரு டூலெட் போர்டு இருக்குது. ஸோ இங்கே இது ஒரு டூலெட் போர்டு, அது இல்லைடா. ஸோ இங்கே ஒரு டூலெட் போர்டு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்பர் கீழே இருக்கா. நம்மளோட 2வது வீட்டு ஃபோனே பிக் பண்ணலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட் 2ஓட தேர்ட் ஹோம் டூர் தான் நமக்கு ஹோம் டூர். 3வது வீட்டுக்கு தான் நம்ம போப்போம். நாங்கள் எந்த வீடு பார்க்குறோமோ ஸோ இது லென்த்தாக போயிடுங்க வீடியோ, அதனால் நம்ம எந்த வீடும் நாங்கள் போய் காட்டுறோம். ஸோ அது மட்டும் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஏன்னா நான் இப்போது எல்லாமே போய் ஃபோன் பண்ணி காட்டணுன்னா அந்த வீடியோ பெருசாக போயிடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இது ரொம்ப பழைய பில்டிங், நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அடுத்த வீடு பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீடு ரெண்ட் கிடச்சிச்சு, ஃபோன் நம்பரில் கிடச்சி அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன் சரிங்களா.
பார்த்தீங்கன்னா சருக்கு வீடு புதுசாக இருக்கணுமா, 1 BHK போதுமா, 12,000 கிடைக்குமா, தேடி தேடி சாக்காவா போகுது. ஒரு வீடும் எங்களுக்கு கண்ணில் படவே மாட்டேங்குது. இதுக்கு மூணு வீடு கரெக்டாக பார்க்கல, ஜஸ்ட் நம்பர் கேட்டோம். ஸோ 17 சொன்னாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யுகாதி. ஸோ அதனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பூஜை எல்லாம் பண்ணிவிடுங்க பாருங்க. ஸோ நம்மளும் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி யுகாதி. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யுகாதி அன்னைக்கு வராது இந்த வீடியோ. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஐயப்ப நகரில் இருக்கோம். ஸோ ஐயப்ப நகரில் இருக்கோம். 2 BHK எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். 2 BHKவா 16 கிலோமீட்டர்ஸ் வந்துடுவோம். ಅಣ್ಣ ಇದು 2 BHK ಟೂಲೆಟ್ ಬೋರ್ಡ್ ನೋಡಿದ್ದೀನಿ ಅಣ್ಣ. ಇದು ಎಷ್ಟು ರೆಂಟು ಅಡ್ವಾನ್ಸ್ ಎಷ್ಟು ಲೀಸ್ ಎಷ್ಟು ಅಣ್ಣ? ಓಕೆ எல்லாம் லீஸ்ன்றாங்க. அப்போனா நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் லீஸுங்களா? 20 lakhs லீஸா 2 BHK. எங்கே போகலாம்? ஏன்னா இப்போ ஐயப்ப நகருக்குள்ள இருக்கு. இந்த ஏரியா நல்லா இருக்குடா, கிளீனா நீட்டா இருக்கு. ஒரு மாதிரி காத்து நிறைய வருது இல்லையா? 2 lakh for 1 BHK. ಟೂಲೆಟ್ ಬೋರ್ಡ್ ನೋಡಿದ್ವಿ ಇಲ್ಲಿ. ಸೊ ಎಷ್ಟು ರೆಂಟ್ 1 BHK? 14,000. ಮನೆ ನೋಡ್ಬೋದಾ? ಓಕೆ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தோம். ஃபைனலாக 13க்கு கொடுக்குறேன் நாங்கள். 1 BHK நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஊருக்கு ஸோ ஹோலோ எல்லாம் பார்த்தோம். ஸோ 100 rupees சார்ஜ் ஆகும். ஸோ வீடு நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ எல்லாம் எடுக்கல, ஏன்னா ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் அவரு தெரில யாருன்னு. ஸோ இருந்தாங்களா, ஸோ டெனண்ட் இருந்தாங்களா, ஸோ நாங்கள் அதனால் ஸோ வீடியோ எடுக்கலை. ஸோ வீடு நல்லா தாங்க இருக்கும். பார்க்கலாம், தேடுவோம். இப்போ பட்சத்துக்கு மேலேயும் கிடைக்கலன்னா நாங்கள் இங்கே வர 1300 பெருசு தாங்க. ஏன்னா நாங்கள் 16 கொடுக்குற 3,000 நாங்கள் மந்த்லி சேவ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கும் சூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இந்த ஏரியாவில் போச்சோம். இல்லைங்க, அடுத்த வீடு போகணும். இன்னைக்கு வீடு காட்ட முடியுமான்னு தெரில, வெறும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் இல்லையாடா. காஞ்சது அதுக்கப்புறம் காயாததுக்கு வச்சுருக்காங்க குப்பைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்டே இருக்கோம். 13K சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இல்லைங்க, இது 1 BHKவா? 1 BHK குட்டி ஸ்பேஸாக இருக்குது. கிச்சன் வீடு. ஸோ 1 BHK பார்த்தீங்கன்னா பெருசு தான். பெட்ரூம் கொஞ்சம் பெருசு தான். வாஷ்ரூம் எல்லாம் இனிமேல் நீட் பண்ணி தருவாங்களா? நீட்டாக இருக்கு இது. கல் கண்ணாடியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது சிங்க்கு. இது वाटर नहीं कौन सा सर? बोर वाटर है. कावेरी பால் ரொம்ப குட்டி. நல்லதாக இருக்கு. சாமி ரூமுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. என்ன அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதனால ரேட்டு. என்னடா ஓகேவா? நல்ல ஸ்பேஸு. இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா 13K ரெண்ட்டு. ஸோ ஆனால் நல்ல வீடு தான். பட் என்ன சொல்கிறது, 4th floor லிஃப்ட்டில் இருக்குது. லிஃப்ட்டில் இருக்குது. இதுதான் பில்டிங்கு. சந்திரலோகான்னு சொல்லிட்டு. சந்திரலோகா
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குங்க. இப்போன்றதே இல்லை. இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக நீட்டாக இல்லை இருக்குது பாருங்க. மரங்கள் காற்றெல்லாம் செம்மையாக வரும் இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் அந்த வீடு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை. நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, என்னடா மெயின் ரோட் கிட்ட, அது மெயின் ரோடு தானே, ஆனால் இந்த மெயின் ரோட் கிட்ட எல்லாம் 13K கொடுக்குறாங்கல்லடா. ஐயப்பா நகரில் ஓகே, இது பார்க்கலாமா? இப்போ ஐயப்பா நகரில் பரவாயில்லைங்க ரெண்ட்டு, ஏன்னா அஃபோர்டபுளான ரெண்ட்டு தான் வச்சுருக்காங்க நார்மலாக வருஷத்துக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஹோலோ கேப் அண்ட் ஆட்டோலாம் போட்டு பார்த்தேன். ஸோ 90 ருபீஸ் வந்துச்சு, 100 ருபீஸ் கிட்ட வந்துச்சு இந்த வீட்டுங்க கிட்ட எல்லாம் போட்டப்போ. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவிலேருந்து அந்த இதுக்குமே அப்படி தான் இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறதால நடந்துட்டு போயிட்டு நான் போயிடுவேன். ஸோ இங்கே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். பஸ் இல்லையா? ஒரு பஸ் இந்த மாதிரி ஒரு பஸ், ஒரு ஷட்டில் பஸ் மட்டும் இருக்கும். ஆனால் எவ்வளோ 26,000 இப்போ தான் அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு இருந்தேன். 26,000ன்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் நல்ல நல்லா ரெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரோடு கிட்டே இருக்கிறதுனால தான் டே வேக்சினேஷன் மக்களை செஞ்சு கிளினிக்கடா. ஸோ அதனால தான் கீழே கிளினிக் இருக்குங்க. அதனால தான் ரேட் அதிகமாக வச்சுருக்கேன். அப்போ அவரோட கிடையாது, நம்மளோட தான். பார்த்தீங்கன்னா தேடி டயர்டாகி போயிடுத்து. ஐயா இங்கே எப்படிடா போகிறது, பசங்க எல்லாம் இருக்காங்க. ఫోన్ ఎడుకోవట్లేదండి. మీరు కాల్ చేస్తున్న వ్యక్తి సమాధానం ఇవ్వడం లేదు. దయచేసి మళ్ళీ ప్రయత్నించండి. आप जिस व्यक्ति को कॉल कर रही है பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆல்ஃபா கார்டன் கிட்ட இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தேடிட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்கேயும் கிடைக்கல. ஒரே ஒரு டூலெட் புக் பார்த்தேன். ஸோ கால் பண்ண காலே பிக் பண்ணலை. ஸோ நாங்கள் இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஹவரை வீடு தேடி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு இருந்த ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக வர்ற டீ கடை. ஸோ அங்கே தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ டீ சாப்பிட்லான்னு. எங்கே வேணா உட்காரு, நம்ம கடை தான். எழுதி வச்சிருக்கோம் பேர். பார்த்தீங்கன்னா ஊட்டி கேள்விக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வாங்க. ஃபுட் எப்படி இருக்குது சார்? இங்கே ஃபுட் எப்படி இருக்குது? பார்த்தீங்கன்னா கடையில் ஆளே இல்லை, நாங்கள் 2 பேரும் வந்துருக்கோம். 5 மணிக்கு கரெக்டு தான். தேடி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு வீடு அமையலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் திரும்ப நம்ம தேடுவோம். இந்த ஏரியாவில் தேடுவோம். அடுத்து வேறு ஏரியாவில். ஸோ அடுத்து நம்ம வேறு ஏரியாவில் தேடினா தெரியல. ஆல்ரெடி நாங்கள் 2 வீடு பார்த்தோம். அதில் ஒரு வீடு பரவாயில்ல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஹவுஸ் ஓனரில் இருந்தாங்கன்றதுனால நாங்கள் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடு வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி கான்டாக்ட் நம்பர் அங்கெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு வேணுன்னா நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க, சரிங்களா? ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்த வீடெல்லாம் 13K 14K கிட்ட தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேன்னு அந்த வீட்டுக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ பாய்.